ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எதிர்பாராததை எதிர்பாருங்கன்ற மாதிரி சடனாக ஒரு ஊருக்கு போகிற பிளான் வந்துடுச்சு. நான் நைட்டே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சுண்டல் ஊற வச்சுருந்தேன். அது திடீர்னு இப்போ ஊருக்கு போகிற பிளான் வந்ததுனால வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லி அதை ஒரு கப்பில் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு பாதுகாப்பு கவசம் சுடு தண்ணி அதை எடுத்துக்கிட்டேன். எப்போவும் என் ஹஸ்பண்டுக்காக தான் இந்த ஃப்ளாஸ்க்கை யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி எனக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னன்னு தெரியல, எனக்கு நைட்லேருந்தே ஒரு மாதிரி கோல்டு பிடிக்கிற மாதிரி தொண்டெல்லாம் வலிச்சு தலைலாம் வலிச்சிட்டு இருந்துச்சு. இதுக்கு நடுவில் ஊருக்கு போகிற பிளான் வேறையான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தான் இருந்தேன். வேற வழி இல்லை, போய் தான் ஆகணும். அப்புறம் ஹஸ்பண்டுக்கு வந்து தோசையும் கடல சட்னியும் அரைச்சி அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஹஸ்பண்டோடைய அத்தையும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க கிளம்பக்கம் போனதுக்கப்புறம். சரி ஓகேன்னு அவங்களுக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் கிளம்பிட்டோம். பஸ் ஏறின கொஞ்ச நேரத்துலேயே தலைவலி வேற மேய்க்காமி நான் வரலாமான்னு வேற கேட்டு இருந்துச்சு. நோ எனக்கு ஆல்ரெடி நிறைய பிரச்சனை இருக்கு, நீயும் வர தேவையில்ல, வேணா நீ வராமல் இருக்கன்னு நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு கொண்டு போய் இந்த சுண்டல் அதுக்கப்புறம் சாப்பாடு பாப்கார்ன் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு இருந்தேன். இருந்தாலும் தலைவலி அவர்கள் நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மதியம் போலே வந்துட்டாங்க. மதியம் இருந்து நைட்டு வரைக்கும் என்னை விடவே இல்லை. நான் ஒரு பிடிச்சிருச்சு போல் அவங்களுக்கு. அதுவும் ரெஸ்ட் எடுக்க கூட டைம் கிடையாது. போய் ஆஃப் அன் ஹவரில் திரும்பி வர பிளானு. இருந்த கோல்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே ஆகிப்போச்சு. இப்போ நான் பேசும்போதே தெரியும் வாய்ஸ்லே. அதுக்கப்புறம் நைட்டு 10 o'clock போல் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாய்.